சசிகலா தான் தனது அடுத்த அரசியல் வாரிசு என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவே தெரிவித்திருப்பதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய கலந்துரையாடல் உங்கள் பார்வைக்கு. அதிமுகவினுடைய முக்கியமான நிர்வாகி பொன்னையன் நம்முடைய இணைப்பிருக்கிறார். அவர் பல்வேறு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து அவரிடமே பேசலாம். சார், இப்போ எது மாதிரியான சின்னம்மாவை பொன்மனச்செல்வி புரட்சித் தலைவி அமரர் அம்மா அவர்கள் தன்னுடைய உண்மையான வாரிசாக உளமாற ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு முதல் சாட்சி ஏகமனதாக அமைச்சர்கள், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என அனைத்து நிலையிலுமே ஏகமனதாக தீர்மானம் போட்டு பொதுச் செயலாளராக சின்னம்மாதான், அம்மாவினுடைய மனச்சாட்சியாக திகழ்கின்ற சின்னம்மாதான் வர வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். அது நடைமுறை உண்மை. அதை போலவே சின்னம்மாதான் தன்னுடைய வாரிசு என்று நெஞ்சார புரட்சித் தலைவி நினைத்தார், உளமாற நினைத்தார், செயல்முறையிலும் அதை காட்டினார் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த தஸ்தாவேஜ். ஸ்ரீராம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற அந்த பப்ளிக் செக்டார் நிறுவனத்திலே 1971ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 7 லட்சம் ரூபாயை முதலீடாக போட்டார். 1991ஆம் ஆண்டு அந்த 7 லட்சம் ரூபாய் அந்த முதலீட்டுக்கு வாரிசாக, நாமினியாக யாரை நியமித்தார் தெரியுமா? அம்மாவினுடைய மனசாட்சியாக இலங்குகிற, உண்மை நிழலாக இலங்குகிற, கட்சியை ஆட்சியை அம்மாவுக்கு சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணை நின்ற சின்னம்மாதான் வாரிசு என்று மனதிலே எண்ணி செயலிலே காட்டி சின்னம்மா பெயரை என் சசிகலா என்று எழுதி நாமினியாக போட்டிருக்கிறார். அம்மா அவர்களும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறார். அதற்கு சாட்சிதான் இந்த தஸ்தாவேஜ்.